மன்னிக்கணும், பராக் பார்த்துட்டு வந்ததால பக்கத்திலேயே வந்துட்டுனுங்க. பரவாயில்ல, நீ என் மேல மோதி இருந்தாவே தப்பு இல்லை. இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் ஜாதி, ஆச்சாரம், சமயம் இதெல்லாம் ஒரு 10 அடி தள்ளி போட்டிருக்கேன். நான் போயிட்டு வர்றேன். பொம்பளைனா சாமிக்கு சாதியே தெரியாது போல இருக்க. அதோட போயிருந்த என்ன காப்பாத்தினது இவங்களா? இந்த பாழ மனசு என்னென்னவோ கனவுல கண்டுகிட்டு இருந்துச்சு. கனவு மட்டுமா கண்டேன்? எதையோ இல்ல கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அத்தனை இப்போ துடுப்பில்லாத படகு சூறாவளியில சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. கலப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ, இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுதே. மூச்சில பதில் சொல்லாத, பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயித்தை போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊர்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறேன். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன பேச போயிடும். நீ கவலைப்படாத. உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல. மீசை இல்லையா, வளர்த்து முறுக்கிறேன். கண்ணியம்மா, எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? முத்தமா என்ன கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ, நான் மறந்துடுவேன்னு. நான் ஞாபகப்படுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல, எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு, நில்லு, நில்லு. இடுப்புல கைய வச்சுக்கா. அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான், அப்படிதான். வள, இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்கா. மாயா துணி தூக்கி போடு. போட்டுட்டேங்க, போட்டுட்டேன். போட்டியா? இடுப்புல கை வை. அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீயக்கா விளம்பரத்துக்கா படம் எடுக்கிறேன். நீங்க தானே நிக்க சொன்னீங்க. சரோஜா தேவி மாதிரி சிரிச்சுக்கிட்டுறேன். அதான் நம்ம கொட்டாயில வந்து ஆடினாங்கல்ல, அவங்கள மாதிரிதான். வாங்க வாங்க. ஆமாடியோ, எடுத்துட்டேன். உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும். அத நினைச்சுதான் நானும் இப்ப குழம்பிக்கிட்டே இருக்கேன். பயப்படாத, உன் விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அதை இனி மாத்தவும் முடியாது, உன்னை மறக்கவும் முடியாது. ஒசர பறக்கணும்னு இந்த ஊக்குருவி ஆசைப்பட்டா அது நடக்கிற சங்கதியா? அது நடக்காது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீங்க ஆறு, நான் ஆறு. சத்தியமா இதுக்கு பெரியவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. உசுர விட்டாலும் விடுவேன், சாதி விட மாட்டேன்னு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுவாங்களே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சே காட்டுறேன் பாரு. கவலைப்படாத. என்னது உன் கல்யாணம் வேஷ்டி பிடிச்சிருக்குது? அதான் பெரியவங்க சம்மதம் இல்லாம ஏதாச்சும் ஆயிட்டா பெழ வந்து சேருமேன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா நான் அவசரப்பட்டு தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு உன் கல்யாணி கிட்ட சொல்லி வை. காளியாத்தா, அவங்க போயிருக்கிற காரியம் நல்லதனமா முடிஞ்சு பெரியவங்க சம்மதத்தோட வரணும் தாயே. வரத்தை கேட்ட உடனே கையில பூ கொடுத்துட்டியம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தான் பூ கொடுத்தீங்களா? பூவை நான் கொடுக்கல, ஆத்தா கொடுத்தா. அவதான் எங்க அப்பா மனசுல பூந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. உலகத்திலேயே நடக்காத அதிசயமா இருக்கே.
ஐயோ, நீங்க துணி வெளுக்கிறதா? வேணாமுங்க. இத வச்சு அடிக்கிற அடியிலதான் எங்க அப்பாவோட ஜாதி வெறிய சதறணும். வேணாமுங்க. விடுனா சொன்ன கேளுங்க. இத பாருங்க, ஒரு துணியெல்லாம் நீங்க ஒரே முட்டை வெளுத்தாலும் அவங்க மனசு மாறாது. வேணாமுங்க. இல்ல, எங்க அப்பா மனசு வெளுக்கணும்னா நான் இங்க வெளுத்துத்தான் ஆகணும். விடு. வேணாமுங்க. விடு. சொன்ன கேளுங்க. வேணாமுங்க. சொன்ன கேளுங்க. ஐயோ, ஐயா, என்னால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நான் கண்டிப்பா செய்யறேனுங்க. கல்யாணி, வெரசா போய் சம்பந்தையாவை கூட்டிக்கிட்டு வா. போ போ போ. 20,000 ரூபாய் கஞ்சா சிக்கியது. 16 வயது வாலிபன் பிடிபட்டான். அடப்படுவாவி, உனக்கேண்டா இந்த வயசுல இந்த கீரி? நீயா? நான் படிக்கிறது நீ கிழிக்கிறதா? என்ன சமாச்சாரம்? 150 மைல் வேகத்துல வந்திருக்கிற. நீ காரணம் எல்லாம் வரமாட்டியே. என்ன கேமரா கேக்குது? கேமரா எடுக்க வை 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 வை. எங்க கூட்டிட்டு போற? எங்க வந்தீங்க? சரி இருக்கு. பஞ்சவர்ணத்துக்கிட்ட துணி போடுறத நிறுத்தி விட்டே. அப்படி செய்தீங்க? அவன் நல்லா வெளுப்பானே. வெளுப்பா, ஆனா உருப்படிய கெடுப்பா. அதனாலதான் அவன் நிறுத்திட்டு உங்ககிட்ட துணி போடலாவேன்னு நினைச்சேன். என்னங்க உனக்கு எப்ப நல்ல காலம் வரப்போகுதுன்னு ரேகைய பாக்குறேன். கைய கல்யாணி, நல்ல காரியம் செய்தம்மா. நான் இப்ப என்னையா செஞ்சேன்? நீ செல்லிய புடிச்சில்ல, உன் நல்லிய நான் புடிச்சிட்டேன். போட்டாவா எடுத்த? போடாம எடுக்க முடியுமா? ஊருக்கு பெரிய மனுஷன் போட்டா கொடுத்துறியா? பெரிய மனுஷனா? அப்படின்னா பெருசா ஒரு படம் எடுத்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மாட்டி வைப்போம். போட்டா கொடுத்துறியா? வா. யாராவது பார்க்க போறாங்க. தள்ளியா? தள்ளிட்டு போறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். பயமா இருக்கு. தள்ளியா? இந்த உச்சி வெயில்ல நாம எப்படி இருந்தாலும் எந்த கழுதியும் பார்க்காது. சும்மா வா. இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி பார்த்தால்னா? கல்யாணி, இது என் புருஷ வேட்டி. இது என்ன சக்கரத்தி புடவை? ஓஹோ, கம்மா கரையில காதல் பண்றாங்களோ? லாலா கடந்துட்டு பாவி மனுஷா, கட்டின பொண்டாட்டி மலை போல வைக்கிறப்போ இப்படி கண்டவ கூட கொலாவறியே. நீ உருப்படவியா? நான் உனக்கு என்னையா குறை வச்சேன்? எங்கடி நழுவற சக்காலத்தி, இந்த மாதிரி பழப்ப பழக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மறுவாதையா பேசு. உன் புருஷனை நீ சரியா வச்சிருந்தா அவன் ஏன் என் பின்னால சுத்துறான்? யோ, உன்னால தாரையா கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன இப்படி பேசுது? யார பார்த்து நாயின்னு சொன்ன? தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். ஜாக்கிரதை. அடிய திருட்டி செருக்கி
உன்னை மொட்டை அடிச்சு இந்த கல்யாணி மேல உட்கார வச்சு இந்த இடத்துல நான் ஊரனை இழுத்துட்டு வரல, என் பேர் முனியம்மா இல்லடி. அதையும் பாப்பண்டி. அடுத்தவ கிட்ட சுகம் தேர்ற அளவுக்கு உடம்பு வத்த ஊறி போச்சு இல்ல. வீட்டுக்கு வாயா, உன்னை வத்த வைக்கிறேன். வாயா வாயா.